அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நினைப்பது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக இருந்த நாட்கள் போகி இனி நீங்கள் நினைப்பது மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமையிருக்கு. அந்த வகையில நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக ஏற்பட போகும் முன்னேற்றங்கள் என்ன, குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மிதுனத்தில் சூரியன் குரு புதன், கடகத்தில் சூரியன் கேசி, சிம்மத்தில் கேது, கன்னிராசியில் செவ்வாய், கும்பராசியில் சனி வக்ரம் மற்றும் ராகு ஆகிய கிரகங்கள் இந்த வாரம் முழுவதுமே சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தினுடைய முதல் 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தினுடைய மத்தியில் 2ஆம் இடத்தில் இருந்த சுக்கிரன் மிதுன ராசியில் குருவோடு இணைகிறார். மிதுன ராசிக்குரிய புதன் வக்ரகதியிலும் இருப்பதால் 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதும் சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களுக்கு இந்த வாரத்தினுடைய கடைசியில் செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருப்பதால் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் தொழிலில் பின்னடைவான நிலைமை மாறுங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக சந்திக்க இருக்கீங்க. உத்தியோகத்திலும் பதவி உயர்வு ஏற்பட இருக்கு. கடினமான காரியங்கள் எளிமையாகுங்க. அதே போல் உடன் பிறந்தோர் ஆதரவு கிடைக்க இருக்கு. புதிய வீடு வாங்கும் முயற்சி வெற்றி தரும் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. உங்களுடைய ராசிக்கு சனி ராகு இணைவு லாபஸ்தானத்தில் நல்ல பலனை தரும் என்றாலும் கூட மிகுந்த எச்சரிக்கையோடும் கவனமோடும் இருப்பது மிக மிக நல்லது. உங்களுடைய ராசிக்கு தொழிலை அணுக வேண்டுங்க. அதே போல சனி வக்ரகதியில் இருப்பதால் பிறரை நம்பி பணம் கொடுப்பதோ அல்லது பணம் வாங்குவதோ வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடைய வேண்டாங்க. அதனால் ஆரம்பத்தில் இருந்தே இந்த பண விஷயங்கள்ல நீங்கள் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுக்க வேண்டாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கும் இந்த நிலையில லாபஸ்தானத்தில் சனி பகவான் ராகுவினுடைய இணைவு ஏற்படுகிறது. இதனால மேசராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. உங்களுடைய ராசிக்கு திரியஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கும் போது ஜீவநதியும் வற்றும் என்பது ஆன்றோர்களுடைய வாக்கு. குடும்ப பொறுப்புகள் சம்பந்தமாக அதிக அலைச்சலும் உழைப்பும் கவலையும் ஏற்பட இருக்கு. செலவுகளை கட்டுப்படுத்த இயலாது. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் சுப பார்வை ஏற்படுவதால் கணவன் மனைவியிடையே பரஸ்பர ஒற்றுமை நிலவ இருக்கு. திருமணமான பெண்மணிகள் புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் சுப செய்தி கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளையை பார்ப்பதற்காக அந்நிய நாட்டிற்கு சென்றவர் சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாதத்தினுடைய முதல் 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய
வாழ்வில் ஏற்பட இருக்கு. என்று பார்க்கும்போது உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி மற்றும் ராகுவை குரு பகவான் தனது 9ஆம் பார்வையினால் பலப்படுத்துவதால் புதிய உயர்வு, பணி நிரந்தரம், பதவி உயர்வு ஆகியவை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. சிலருக்கு பதவி உயர்வுடன் கூடிய வெளியூர் மாற்றமும் ஏற்பட இருக்கு. இவற்றை ஏற்றுக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. இந்த ஆர்டர்கள் உங்களுடைய கைக்கு கிடைக்கும் வரை யாரிடமும் எதற்காகவும் இவற்றை பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. அது மட்டுமில்லாமல் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மேசராசனையர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. விரும்பிய நாட்டில் நல்ல ஒரு வேலையும் கிடைக்க இருக்குதுங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மேஷ ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதத்தினுடைய முதல் 7 நாட்களான 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குதுங்க. இந்த வாரம் முழுவதுமே உற்பத்தியை நீங்கள் தாராளமாக அதிகரித்து கொள்ளலாம். உங்களுடைய முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்கள் மற்றும் அரசாங்க ஆதரவு முழுமையாக உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இந்த முயற்சிகளுக்கு சக கூட்டாளிகளும் ஒத்துழைப்பாங்க. புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு அனுகூலமான ஒரு வாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். சனி மற்றும் ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் அதிக அலைச்சலும் உழைப்பும் இருக்கதாங்க செய்யும். ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனங்களுடன் புதிய வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வியாபாரம் அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வருவதற்கான சாத்தியக்கூறு உள்ளதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களை பொறுத்தவரை அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. மேலும் சனியும் ராகுவும் கை கொடுத்து உதவுகிறாங்க. மேல்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. அதே போல் செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு. கட்சி தொண்டர்களிடையே புகழும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் மேச ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி முன்னேற்றம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே சீராக இருக்குங்க. பாடங்கள்ல ஆர்வம் அதிகரிக்க இருக்கு. கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்குங்க. விடுதிகள்ல தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு குடும்ப கவலை மனதை அரிக்கும். ஆசிரியர்களுடைய ஆகியோருடைய ஆதரவு உங்களுக்கு பெரும் ஆதரவாக இருக்கும் என்பதால் கல்வி முன்னேற்றத்தில் எந்த ஒரு தடங்களும் தாமதமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே போல மேஷ ராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபத்தையும் தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் பாடுபட வேண்டி இருக்குங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் ஒரு சிலர் புதிய நிலம் வாங்குவதற்கான யோகமும் இருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக வலம் வருகிறார். குருவினால் நன்மை எதுவும் இல்லைங்க. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ இருக்கு. கணவருடைய ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்குங்க. உறவினர்களுடன் பழகும் போது எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்கு. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மேசராசனியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு சஞ்சரிப்பதால் சக்திக்கு மீறிய செலவுகளினால் பணம் வீண் விரயமாகலாம். அதனால் கவனமாக இருங்க. வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று சிறிது நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.